Hi students, all of you good morning. Welcome to online class. நீ பார்க்க போகிற சப்ஜெக்ட் சோஷியல். சோஷியல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜியாகிரஃபி. ஓகேங்களா, ஜியாகிரஃபியை பார்க்க போகிறோம். அதில் யூனிட் 1 த யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம். ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே எல்லா போர்ஷனும் நம்ம என்ன பண்ணோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சின்னதாக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரிவிஷன் கிளான்ஸ் தான் நம்ம பண்ணுறோம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், டாபிக் நேம் த யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம். யூனிவர்ஸ்னால் அண்டம், சோலார் சிஸ்டம் பண்ணிங்கன்னா சூரிய குடும்பம். ஓகேங்களா, ரைட். பாருங்க, மை யூனிவர்ஸ், மை கேலக்ஸி, மை சோலார் சிஸ்டம், மை எர்த், மை கண்ட்ரி, மை ஸ்டேட், மை டிஸ்ட்ரிக்ட், மை சிட்டி, மை ஸ்ட்ரீட், மை ஹோம். ஓகேங்களா, யூனிவர்ஸ் சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, அண்டம். அண்டம்னா பிரபஞ்சம், உலகம் சொல்லுவாங்க. அந்த உலகத்துக்குள்ளே என்னெல்லாம் அடங்கி சொன்னீங்கன்னா விண்மீன்கள் அடங்கியிருக்கு, சூரிய குடும்பம். அடுத்து பார்த்திங்கன்னா எர்த்து, நம்மளுடைய பூமி, நம்மளுடைய நாடு, நம்மளுடைய மாநிலங்கள், நம்மளுடைய மாவட்டம், அடுத்து நம்மளுடைய சிட்டி, அடுத்து நம்மளுடைய தெரு, நம்மளுடைய ஹோம், இதெல்லாமே அடங்கியதான் என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ், அதாவது உலகம், நம்மளுடைய உலகம் சொல்கிறாங்க, பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ அதில் சோலார் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குது, எத்தனை பிளான்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம யூனிவர்ஸ்னால் என்னன்னு சொல்லி மிஸ் உங்களுக்கு அண்டம் சொன்னேன் இல்லையா. அண்டம்னா என்னது, பிரபஞ்சம், உலகம். ஓகேங்களா, அப்படி யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா கன்சஸ் பில்லியன் ஆஃப் என்னது கேலக்ஸி இருக்குதான், விண்மீன்கள் இருக்குது, அதோட ஸ்டார்ஸ் இருக்குது, பிளானட்ஸ் இருக்குது, கமிட்ஸ், ஆத்தரைட்ஸ் இருக்குது, மேத்தரைட்ஸ் இருக்குது, நேச்சுரல் சேட்டலைட்ஸ். இதெல்லாமே எதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யூனிவர்ஸ். ஓகேங்களா, அதில் இப்போ ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேலக்ஸினா என்ன அது பார்த்தீங்கன்னா விண்மீன்கள். ஓகே, என்னது விண்மீன்கள். ஓகேங்களா, த மோஸ்ட் ஆஃப் கேலக்ஸி ஆர் ஸ்கேட்டர்ட் இன் ஸ்பேஸ் பட் சம் ரிமைன் இன் குரூப்ஸ். ஓகேங்களா, பெரும்பாலான விண்திரள் பார்த்தீங்கன்னா விண்வெளியில் என்ன பண்ணுதான் சிதறடிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சில இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு விண்கற்கள் மாதிரி என்ன பண்ண வரும், அது வந்து என்ன பண்ணுவோம் சிதறி என்ன பண்ணுவோம் தீப்பொறியாக என்ன பண்ணுவோம், சில இடங்களில் விழுகு பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட், அது மாதிரி தான் என்ன பண்ணுதான் சில விண்மீன் திரள் வந்து என்ன பண்ணுது, விண்வெளியில் வந்து என்ன சிதறடிக்கப்படுகிறது, அங்கங்கே என்ன பண்ணுது விழுகிறது அப்படின்ற பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா த மில்கி வே ஆஃப் த கேலக்ஸி. என்னது மில்கி வேனா என்னது, பால்வெளி விண்மீன் சொல்லுவோம் இல்லையா. அது வந்து என்னதுன்னா ஃபார்ம்ட் அபவுட் 5 மில்லியன் இயர்ஸ் ஆஃப் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவர் சோலார் சிஸ்டம் இஸ் எ பார்ட் ஆஃப் மில்கி வே கேலக்ஸி. சோலார் சிஸ்டத்தில் ஒரு பகுதி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மில்கி வே, பால்வெளி விண்மீன். அது ஒரு பகுதியாக என்ன பண்ணுது இருக்குது அப்படின்ற பற்றி நம்ம என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. கேலக்ஸின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது விண்மீன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் விண்மீன். ஓகேங்களா, அடுத்து இப்போ சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொன்னேன் இல்லை. சோலார் சிஸ்டம்னா என்னப்பா, சோலார் சிஸ்டம் சொன்னோம்னா சூரிய குடும்பம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம் இல்லையா. பார்த்தீங்கன்னா த வேர்ட் சோலார் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த ரோமன் வேர்ட் சோல். அதாவது சோலார்ன்றதை ரோமன் வேர்டில் எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சோல் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் மீன்ஸ் சன் காட். அதை என்னமா மீனிங் பார்த்தீங்கன்னா சன் காட். சன் காட்னா சூரிய கடவுள்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, சூரிய கடவுள். ஓகேங்களா, அதை சன் காட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, the solar system believed formed about 4.5 billion years ago. ஓகேங்களா, இது வந்து எவ்வளவு இருக்குது, பில்லியன் இயர்ஸ் ago, 4.5. ஓகேங்களா, the solar system is a gravitationally bound system which comprise of the sun, the 8 planets, dwarf planets, satellites, comets, asteroids and meteorites. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கிராவிடேஷனலின்னு பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது வந்து எப்படி இருக்குது, சன்னில் வந்து கம்ப்ரைஸ் ஆஃப் த சன்னில் என்னென்ன பார்த்தீங்கன்னா 8 பிளானட்ஸ் இருக்குது. 8 பிளானட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் இல்லையா, மெர்க்குரி, வீனஸ், ஓகேங்களா, இந்த மார்ஸ், ஜூபிட்டர், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னது 8 பிளானட்ஸ் சொல்லுவோம். அப்புறம் டிராஃப்ட் பிளானட்ஸ், அப்புறம் சேட்டலைட்ஸ் இருக்குது, சேட்டலைட்னு இந்த மாதிரி செயற்கைக்கோள் இருக்குது, கமிட்ஸ், ஆத்தரைட்ஸ் அண்ட் மேத்தரைட்ஸ், விண்கற்கள். ஓகேங்களா, இதை என்ன சொல்லுவோம் நம்ம விண்கற்கள். இது எல்லாமே எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பத்துக்குள்ளே என்ன பண்ணுறது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, புவியீர்ப்பு விசை இது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்க்க போகிறோம் இப்போ சோலார் சிஸ்டம்லாம் என்னென்ன, இப்போ தனித்தனியாக நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம். இந்த சன்னை பற்றி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண, சன்னு உங்களுக்கே தெரியும் என்னது சூரியன். ஓகேங்களா, என்னது சூரியன். The sun is at the center of the solar system. இந்த சன் வந்து எப்படி இருக்கும், சென்டர் நடுவில் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும் இதுதான் ஃபஸ்ட்டு சூரிய குடும்பம் சொல்லுவோம் சன். இப்போ அதை சுற்றி எத்தனை இருக்கும், இந்த மாதிரி 8 கோள்கள் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கே தெரியல 8 பிளானட் என்ன பண்ணும் சுற்றி வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா
ஈச் மெம்பர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் ரிவோல்வ்ஸ் அரவுண்ட் த சன். அதை சுற்றி என்ன பண்ணுது, இந்த மாதிரி என்ன 8 கோள்கள் இருக்குது பார்த்தீங்களா, பிளானட் இருக்குது பார்த்தீங்களா, என்ன பண்ணுது, சுற்றி சுற்றி என்ன பண்ணுது வரும்னு சொல்லுவாங்க. நான் நேம் சொல்லுவேன் ஏற்கனவே உங்களுக்கு, மெர்க்குரி, வீனஸ், எர்த் இந்த மாதிரி இருக்கிற பிளானட் வந்து என்ன பண்ணும், இந்த சூரியனை பற்றி என்ன பண்ணுது, சுற்றி வருது இருக்குதுன்ற பற்றி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள். த சன் இஸ் மேட் அப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் கேஸஸ் லைக் ஹைட்ரஜன், ஹீலியம். ஓகேங்களா, அதாவது சன் பார்த்தீங்கனாலே என்னது சூடாக இருக்கும் இல்லையா. சூரியன் வந்து எப்படி இருக்கும், அதனுடைய வெப்பம் எப்படி ரொம்ப ஹாட்டாக இருக்கும்ல, சூடாக இருக்கும். சன் வந்து சூடாக தான் இருக்கும். அதனுடைய வெப்பத்தை நம்மளால் தாங்க முடியுமா, இல்லை. அதனால் அது எப்படி இருக்குமா, ஹாட் கேஸஸ் சொல்கிறாங்க. ஹாட் கேஸஸ், வாயு, கேஸஸ்னால் வாயு. ஓகேங்களா, ஹாட் கேஸஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி எது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும். ஓகேங்களா, இதுதான் என்னது, சன் இஸ் மேட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட். மேட்னா சன் முழுவதும், மேலே வந்து மேட்னா அது சன் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஹாட் கேஸஸ். அடுத்து பாருங்கள். சன்லைட் டேக் அபவுட் 8.3 minutes டு ரீச் த எர்த். இப்போ சன் நம்ம சூரியன் உதிக்குது பார்த்தீங்களா, சூரியன் உதிச்சோ லைட் வரும்போது உடனே என்ன பண்ணாது, நமக்கு வெளி வந்துடாது, அதனுடைய வெளிச்சம் வெளி வந்துடாது. அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.3 minutes. ஓகேங்களா, அது வெளியில் நமக்கு அந்த லைட்டுடைய வெளிச்சத்தை நமக்கு வர்றதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8.3 அளவு என்ன ஆகுமா மினிட்ஸ் வந்து நமக்கு ஆகும்னு சொல்கிறாங்க. சன் டேக் அபவுட் 8.3 minutes டு ரீச் த எர்த்து. ஓகேங்களா, எர்த்துன்னா பூமியை வந்து ரீச் பண்ணுறதுக்கு 8.3 minutes அளவு என்ன பண்ணுது ஆகுது அப்படின்ற பற்றி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் கோள்கள். ஓகேங்களா, த வேர்ட் பிளானட் மீன்ஸ் எ வாண்டரர். ஓகேங்களா, வாண்டரர் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிளானட்டில் வந்து என்னது சுற்றி, அதாவது வேண்டர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தேர் ஆர் 8 planets இன் த சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டத்தில் மொத்தம் எத்தனை பிளானட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 8 planets இருக்குது, 8 planets இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த சோலார் சிஸ்டம் தே ஆர் மெர்க்குரி. என்னென்ன இருக்குது பார்ப்போமா, மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், அடுத்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். எத்தனை பிளானட்ஸ் இருக்குது நீங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் எல்லோரும் பார்ப்போம். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இது எல்லாமே சேர்ந்ததாக என்னது ஒரு சோலார் சிஸ்டம், 8 planets இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது ஆல் பிளானட்ஸ் ரொட்டேட் ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸில் என்னது, இப்போ ஒரு பூமி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, எர்த்து பூமி இருக்குன்னா அது எப்போயுமே ஆன்டி கிளாக் வைஸில் என்ன சொல்லுவோம், ஃப்ரம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட். ஓகேங்களா, வெஸ்ட் டு ஈஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்றாங்க. வெஸ்ட்டுனா என்னதுன்னா மேற்கு சொல்லுவாங்க, ஈஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்படி என்ன பண்ணுதா அதனுடைய ஆன்டி கிளாக் வைஸில் என்ன பண்ணுதா அது வந்து என்ன பண்ணுது ரொட்டேட் ஆகுது, சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஓன் ஆக்சஸ் எக்ஸ்பர்ட் வீனஸ் அண்ட் யுரேனஸ். அதாவது வீனஸும் யுரேனஸும் அதனுடைய என்னது அதனுடைய இதில் வந்து ஓன் ஆக்சஸில் என்ன பண்ணுது அது வளம் வருதுன்ற பற்றி என்ன சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதனுடைய ஓனில் தான் அது என்ன பண்ணுது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த 4 planets, அதாவது பார்த்தீங்கன்னா the 4 planets near to the sun are called near or terrestrial planets. ஓகேங்களா, அது என்ன சொல்கிறாங்க, மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். அதாவது இது வந்து உள்ளடங்கி, இன்னர்னா உள்ளே. சரிங்களா, பெரும்பாலானது வந்து உள்ளே என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா the 4th planet நியர்னா பக்கத்தில் சொல்லுவாங்க இல்லையா, சன்னுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீல் உள் பக்கம்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ் இதை சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா the last 4 planets, first 4 planet வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்டு மார்ஸ். அதில் இல்லை லாஸ்ட் 4th planet பார்த்தீங்கன்னா அவுட்டர் பிளானட்ஸ் ஆர் ஜோவியன் பிளானட் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்டு நெப்டியூன் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. தே ஆர் ஆல்சோ கால்ட் ஏ கேசியஸ் கிரைன்ஸ். ஓகேங்களா, an asteroid belt is found between Mars and Jupiter. An asteroid belt is found between Mars and Jupiter. இது வந்து என்னது ஒரு பெல்ட்டால் என்ன பண்ணுது இணைக்கப்பட்டதா எது மார்ஸ்னால் செவ்வாய், ஜூபிட்டர்னா வியாழன். இது இந்த இதில் இருக்கு பெல்ட்டால் என்ன பண்ணியிருக்காங்களா, பெல்ட் இஸ் ஏ ஃபவுண்ட் பிட்வீன் இன் மார்ஸ் அண்டு ஜூபிட்டர் பிட்வீன். ஓகேங்களா, ரைட். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு இந்த 8 planets சொல்கிறோம்ல அது ஈஸியாக இருக்கிறதுக்கு ரிமெம்பர் நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் ஷோ அஸ் நெப்டியூன். அதைத்தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எம் ஃபார் மெர்க்குரி, வி ஃபார்
Venus, E for Earth, M for Mars, J for Jupiter, S for Saturn, U for Uranus, N for Neptune. இந்த மாதிரி வரிசையில் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு மெர்க்குரி, வீனஸ், எர்த் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கரெக்டாக வரும்னு சொன்னாலும் நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து நான் பார்க்க போகிறது மெர்க்குரி. மெர்க்குரி ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது, இந்த நியரஸ்ட் பிளானட். ஓகேங்களா, பூமிக்கு அருகாமையில் உள்ளது, பக்கத்தில் இருக்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் பிளானட் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. மெர்க்குரி இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்டு க்ளோசஸ்ட் பிளானட் டு த சன். ஓகேங்களா, ஸ்மாலஸ்ட் சின்னது, க்ளோசஸ்ட்னால் பக்கத்தில் இருக்கக்கூடியது. எதுக்கு? சன்னுக்கு அருகாமல் இருக்கக்கூடியது மெர்க்குரி அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? It has no natural satellite. Mercury can be viewed in the morning and evening with naked eye. அதாவது இது வந்து என்னது, நேச்சுரல் சேட்டலைட் வந்து கிடையாது. ஓகேங்களா, நோ நேச்சுரல் சேட்டலைட். இதை வந்து மார்னிங்லேயும் சரி ஈவினிங்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணலாமா, வெறும் கண்ணோட. ஓகேங்களா, நேக்கட் ஐனா வெறும் கண்ணோட நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம் அப்படின்ற பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் வீனஸ். வீனஸ் பார்த்திங்கன்னா த ஹாட்டஸ்ட் பிளானட் சொல்கிறாங்க. என்னது, ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட். வீனஸ் இஸ் த செகண்ட் பிளானட் ஃப்ரம் த சன். இருக்கிறதுல ரொம்ப ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளானட் கோள்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் சொல்கிறாங்க. என்னது, வீனஸ் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இட் ஹாஸ் நோ நேச்சுரல் சேட்டலைட் லைக் மெர்க்குரி. மெர்க்குரி மாதிரி இதுவும் என்னது நேச்சுரல் சேட்டலைட் என்ன பண்ணுது இல்லை. இட் ஹாஸ் நோ நேச்சுரல் சேட்டலைட் லைக் மெர்க்குரி. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் இஸ் ஆஃப்டன் visible in the mornings and the evening, and so it is frequently called as the morning star and the evening star. அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, இது மார்னிங் ஸ்டார், மாலையிலையும் பார்க்கலாம் ஈவினிங்லேயும் என்ன பண்ணலாம், நம்ம மார்னிங்கும் பார்க்கலாம் ஈவினிங்லேயும் நம்ம என்ன பண்ணலாம் அது பண்ணலாம் தான் சொல்கிறாங்க. மெர்க்குரி மாதிரி இதையும் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா எர்த்துனா உங்களுக்கே தெரியும் என்னது, பூமி, நம்மளுடைய பூமி. ஓகேங்களா, லிவிங் பிளானட். அங்கே தான் நம்ம என்ன பண்ண முடியும், உயிர் வாழ முடியும். ஓகேங்களா, அது யார் யார் உங்களுக்கே தெரியும், ஹியூமனாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு உயிரினமும் வாழ்கிறதுக்கு எர்த்து பூமி தான் என்னது முக்கியம். ஓகேங்களா, ரைட். த எர்த் இஸ் த தேர்ட் பிளானட் ஃப்ரம் த சன். ஓகேங்களா, அந்த சன்னில் மூணாவது இடத்துல இருக்கிறது என்னது, தேர்ட் பிளானட் பார்த்தீங்கன்னா எர்த்து பூமி. நம்மளுடைய பூமி தான் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து அண்ட் த ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். ஓகேங்களா, அதாவது ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் பிளானட் இருக்கிறதுலே என்னது, ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் பிளானட் சொன்னோம்னா சோலார் சிஸ்டத்தில் எது சொன்னால் எர்த்து தான் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, இட் இஸ் கால்டு ப்ளூ பிளானட் ஆர் வாட்டரி பிளானட். அதாவது ப்ளூ பிளானட் சொல்லுவோம் இல்லையா, நம்ம தண்ணி என்ன கலர் இருக்குன்னு சொல்லுவோம், எப்போயுமே நம்ம ப்ளூ கலர்னு சொல்லுவோம். ப்ளூ கலரில் இருந்தால் அது நம்ம வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ளூ பிளானட் ஆர் வாட்டரி பிளானட் சொல்லுவோம். ஓகேங்களா, பிகாஸ் 3/4 ஆஃப் த எர்த் இஸ் கவர்ட் பை வாட்டர். இதற்கு பார்த்தீங்கன்னா 3/4 அப்படின்னு சொன்னோம்னா நமக்கே சொல்லுவோம், 3 பக்கம் என்ன சொல்லுவோம் கடலாலும் 1 பக்கம் நிலத்தாலும் இருக்கக்கூடியது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, 3 பக்கம் கடல் இருக்கும், 1 பக்கம் மட்டும்தான் நிழல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அது நான் அதாவது தீபகற்பம்னு சொல்லுவாங்க. சிலதில் பார்த்தீங்கன்னா 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டு இருப்பது தான் என்னது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை சொல்லுவாங்க 3/4 சொல்கிறாங்க. 3/4 ஆஃப் த எர்த் இஸ் கவர்ட் பை வாட்டர். The earth is only planet in the solar system which is not named after the Greek Roman. ஓகேங்களா, it is the only planet known to support of life. நமக்கு என்ன பண்ணுது, லைஃப் சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா, பூமியில் நம்ம இருக்கிறோம், எதனால் இருக்கிறோம், பஞ்சபூதங்கள் நமக்குள்ளே இருக்குது. என்ன சொல்லுமா, நீர், நெருப்பு, காற்று இருக்குது. ஓகேங்களா, அடுத்து என்ன இருக்குது, நீர், நெருப்பு, ஆகாயம், இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, பஞ்சபூதங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்களே. அதனால் நம்ம உயிரினங்களான நம்ம என்ன பண்ணுறது, வாழ்கிறதுக்கு எப்படி இருக்குது, ஏதுவாக இருக்குது. ஓகேங்களா, சப்போர்ட் லைஃப். ஓகேங்களா, அதான் சொல்கிறாங்க. பூமியில் லிவிங் பிளானட், உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்றுவானது பூமியில் தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் த எர்த் இஸ் த மூன். ஓகேங்களா, நேச்சுரல் சேட்டலைட் இது. அடுத்து மார்ஸ் பார்த்தீங்கன்னா த ரெட் பிளானட், செவ்வாய் சொல்லுவாங்க, ரெட் பிளானட். ஓகேங்களா, பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, ரெட் கலரில் பார்த்தீங்களா, த ரெட் பிளானட் செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க. மார்ஸ் இஸ் த 4th பிளானட் ஃப்ரம் த சன் அண்ட் த செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். இது வந்து எத்தனாவது பிளானட் பார்த்தீங்கன்னா 4th பிளானட். ஓகேங்களா,
அடுத்து சன்னில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த சோலார் சிஸ்டத்தில் செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் எதுன்னு கேட்டிங்கன்னா மார்ஸ் ஓகேங்களா, மார்ஸ். அடுத்து பாருங்கள், இது வந்து என்னது ஒரு ரெட் பிளானட் சொல்கிறோம் நம்ம, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பார்ப்போம். அடுத்து ஜூபிட்டர். ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா த லார்ஜஸ்ட் பிளானட், என்னது த லார்ஜஸ்ட் பிளானட் சொல்கிறோம். ஜூபிட்டர் இஸ் த 5th பிளானட், இருக்கிறதுல என்ன கோள்களில் 5th பிளானட் சொல்கிறோம்னா ஜூபிட்டர் ஓகேங்களா. த சன் அண்ட் த லார்ஜஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். லார்ஜஸ்ட் பிளானட்னு சொன்னோம்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஜூபிட்டர் ஓகேங்களா. இது ஒன் வேர்டில் கூட கேட்கலாம். லார்ஜஸ்ட் பிளானட் எதுன்னு கேட்கலாம். நம்ம அடுத்து என்ன கேட்கலாம், ரெட் பிளானட் எதுன்னு கேட்கலாம், ஹாட்டஸ்ட் பிளானட்னா எதுன்னு கேட்கலாம் ஓகேங்களா. பூமிக்கு வந்து கிட்ட நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளானட் எதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்தந்த ஒன் வேர்டு, அதாவது மேலே இருக்கிற பிளாக் வேர்டு இந்த மாதிரி உள்ள எதெல்லாம் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் படிச்சுட்டிங்கன்னா ஒன் வேர்டு நம்ம எக்ஸாமில் கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சாட்டர்ன். சாட்டர்ன்னா உங்களுக்கே தெரியும், சனிக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா ரிங்கடு பிளானட். ஏன்னா சுற்றி வளையங்கள் இருந்து சுற்றி வரதுனால என்ன பண்ணுவாங்க, ரிங்கடு பிளானட் ஓகேங்களா. த சாட்டர்ன் இஸ் த 6th பிளானட். The Saturn is the 6th planet from the Sun and the second largest planet ஓகேங்களா. இந்த சன்னில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் ஓகேங்களா. ரெண்டாவது இருக்கக்கூடிய பிளானட், லார்ஜஸ்ட் பெரிய பிளானட்டில் செகண்டாக இருக்கக்கூடிய பிளானட் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்ன் தான் சொல்கிறாங்க. இந்த சோலார் சிஸ்டம் அண்ட் ஆஃப்டர் ஜூபிட்டர். ஜூபிட்டர் வந்து என்னது லார்ஜஸ்ட் பிளானட். ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் பிளானட் எது பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா சாட்டர்ன் ஓகேங்களா. அதான் சொல்கிறாங்க. Sun is the 6th planet from the Sun and the second largest planet in the solar system after Jupiter. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து Saturn has 62 natural satellite around it ஓகேங்களா. இது எத்தனை சேட்டலைட் இருக்குது பார்த்தீங்கன்னா 62 ஓகேங்களா. இதை சுற்றி என்ன பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா ரிங்குடு இருக்கும் ஓகேங்களா. பிளானட்டில் கோள்களை இந்த மாதிரி சுற்றி என்ன இருக்கா, சுற்றி இந்த மாதிரி 8 வரைக்கும் இந்த மாதிரி ரிங்கு போட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. 62 நேச்சுரல் சேட்டலைட் இருக்குது ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் யுரேனஸ். யுரேனஸ் இஸ் த 7th பிளானட் ஃப்ரம் த சன். சன்னில் எத்தனாவது பிளானட் பார்த்தீங்கன்னா 7th பிளானட். அடுத்து பாருங்கள், இந்த யுரேனஸில் வந்து 27 நேச்சுரல் சேட்டலைட் என்ன பண்ணுதா இருக்குது. எத்தனை இருக்குது, 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் என்ன பண்ணுது இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் Neptune coldest planet. Neptune is the 8th and the furthest planet from the sun ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் Neptune has a 14 natural satellites. எத்தனை இருக்குது அதில் 14 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் என்ன பண்ணுது இருக்கிறதா சொல்கிறாங்க ஓகேவா. There are strong wind in this planet. It is named after the Roman god of sea. ரோமன் காட் சீனா என்னது கடல் சொல்லுவோம் இல்லையா, ரோமன் காட். இது நம்ம ரோமனுடைய கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க, சி கடவுள் ஓகேங்களா. தி கோல்டஸ்ட் பிளானட், ரொம்ப குளிர்ச்சியான கோல்டஸ்ட் பிளானட் சொன்னால் நெப்டியூன். இப்போ சொல்லுங்கள் 8 பிளானட்லாம் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா, மறுபடியும் நம்ம பார்த்துக்கலாம். என்னென்னது, மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் என்னது மொத்தம் 8 பிளானட்ஸ் ஓகேங்களா. அதில் ஹாட்டஸ்ட் பிளானட் எதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஹாட்டஸ்ட் பிளானட் பார்த்தீங்கன்னா வீனஸ். என்னது வீனஸ். அடுத்து பாருங்கள் லிவிங் பிளானட், உயிர் வாழ்வதற்கு ஏற்ற பிளானட் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எர்த் பூமின்னு சொல்லலாம். ரெட் பிளானட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் செவ்வாய் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அடுத்து த லார்ஜஸ்ட் பிளானட் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் சொல்லலாம். ரிங்கடு பிளானட்னா சாட்டர்ன். ரொம்ப கோல்டஸ்ட் பிளானட் சொன்னோம்னா நெப்டியூன். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். எதெல்லாம் பிளாக் மார்க்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் பெரிய கிளாஸ் போகும்போது கூட உங்களுக்கு எப்படி இருக்கும், மறக்காமல் இருக்கும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிடபிள்யூ நோட்டில் நம்ம என்ன பண்ணோம், பேலன்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தோம் 4th லெசனில் ஒரு கொஸ்டின் ஆன்சர் எழுதினோம். பேலன்ஸ் 2 கொஸ்டின் ஆன்சர் இருக்கா, அதை நம்ம என்னன்னு பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ சிடபிள்யூ நோட்டில் எழுத போகிறோம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டினில் நம்ம ஏற்கனவே ப்ரீஃபில் ஒரு கொஸ்டின் எழுதியிருக்கோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். டிஸ்கஸ் த சோர்சஸ் அவைலபிள் டு நவ் அபவுட் தமிழ்நாடு ஓகேங்களா. ரைட். தமிழ் லிட்ரேச்சர் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவலர்ஸ்
and archaeological finds provide the information about the ancient town of Tamilagam. Sangam Tamil literature Pattinapalai and Tamil epics Chilapatikaram and Manimegalai have reference about பூம்புகார். என்னது பூம்புகார் சொல்கிறாங்க. அதாவது தமிழ் லிட்ரேச்சர் சங்கம் தமிழ் லிட்ரேச்சர் தமிழ் இலக்கியங்களில் பட்டினப்பாளையம் அண்டு தமிழ் எபிக்ஸ்னால் என்னது காப்பியங்கள் என்னது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஹாவ் ரெஃபரன்ஸ் எதுலேருந்து ரெஃபர் பண்ண பூம்புகார். ஓகேங்களா, பூம்புகார் சிலப்பதிகாரம் சொல்லுவோம் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா பூம்புகார்னால் நமக்கு ஞாபகம் வருது என்னது கோவலன் கண்ணகியோட ஸ்டோரி இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? கோவலன் கண்ணகி மதுரையை எரிச்சாங்க இல்லையா, அவங்க யார்? கண்ணகி, கோவலன் கண்ணகி கதை. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரைட். மதுரை இஸ் எ ப்ரௌட்லி அசோசியேட்டட் வித் 3 சங்கம்ஸ். இதில் எத்தனை இருக்குது? முத்தமிழ் சங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. மதுரைனாலே நம்ம என்னது முத்தமிழ் சங்கம் சொல்லுவோம் இல்லையா. இயல், இசை, நாடகம் இந்த 3க்கும் பெயர் போன ஒரு ஊருன்னு சொன்னால் நம்ம மதுரையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம சொல்லுவோம் இல்லையா. ரைட். த ஃபேம் ஆஃப் மதுரை கேன் பி attested from the accounts of the Greek historian Megasthenes. ஓகேங்களா. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா சாணக்கியா மென்ஷன்ஸ் அபவுட் மதுரை இன் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க் இன் அர்த்த சாஸ்திரா. எதில் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பற்றி ஃபேமஸ் அர்த்த சாஸ்திரான்றதில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து த சைனீஸ் ட்ராவலர் ஹியூன் டிசாங் ரைட்ஸ் அபவுட் த கிரேட்னஸ் ஆஃப் காஞ்சி. ஓகேங்களா, யார்? ஹியூன் டிசாங் கிரேட்னஸ் ஆஃப் காஞ்சி, சைனீஸ் ட்ராவலர் அவர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். த போயட் காளிதாசா ரெஃபர்ஸ் டு காஞ்சி அஸ் த பெஸ்ட் ஆஃப் த டவுன். ஓகேங்களா. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நாலங்காடி அண்ட் அல்லங்காடின்னு சொல்லுவாங்க. நம்ம மதுரையை தான் சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க? மதுரையை நம்ம என்ன சொல்லுவோம்? தூங்கா நகரம்னு சொல்லுவோம் இல்லையா. எப்பயுமே எங்கே போனாலும் என்ன இருக்கும்? கூட்டமாக இருக்கும். சமையல் என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு எப்பயுமே எப்போனா கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதனால் தூங்கா நகரம் சொல்லுவாங்க. இப்போ நாலங்காடி அல்லங்காடின்னு சொல்கிறோம்னா காலையில் இது பண்ணுறது இந்த மாதிரி காலையில் இருக்கக்கூடிய பொருள் நாலங்காடி, இந்த மாதிரி அல்லங்காடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ நாலங்காடின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டே மார்க்கெட். ஓகேங்களா, டே மார்க்கெட்னா என்னது? காலையில்னு சொல்லுவாங்க இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் ஒன்லி. ஓகேங்களா. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நாலங்காடி அண்ட் அல்லங்காடி? இட் இஸ் டே மார்க்கெட். டேனா என்னது? காலையில் சொல்லுவோம். இட் ஒர்க்ஸ் ஒன்லி இன் த டே டைம். காலையில் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. அல்லங்காடி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈவினிங் மார்க்கெட், சாயங்காலம் போல். ஓகேங்களா, மார்னிங் போல். ஈவினிங்னா சாயங்காலம் மாலை நேரத்தில் பார்க்குறது. இட் இஸ் ஒர்க்ஸ் ஒன்லி இன் த ஈவினிங். என்ன பார்ப்பாங்க? ஈவினிங்னா என்னது? மாலை நேரத்தில் பார்க்கக்கூடியது தான் என்ன சொல்லுவாங்க? ஈவினிங் ஒர்க் பார்க்குறவங்க தான் அல்லங்காடி சொல்லுவாங்க. ஓகேங்களா. எப்பயுமே நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? எல்லா நேரமும் என்ன இருக்கும்? நமக்கு உணவும் கிடைக்கும், எல்லாமே என்ன பண்ணும்? கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட்டு வீக் என்ன பண்ண போகிறோம்னா டேர்ம் 2 அதாவது நியூ புக்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் யாராவது புக்கு வாங்காமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து என்ன பண்ணுங்கள்? புக்கை வாங்கிடுங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது புரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எனக்கு கால் பண்ணி கேளுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தான். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 2 ஆன்சரிங் 1 or 2 சென்டென்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் தான் உங்களுக்கு என்னது? ஹோம்ஒர்க். ரைட் 1 டைம். ஓகேங்களா, என்னது? ரைட் 1 டைம் ஹோம்ஒர்க். இதான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா யூனிட் 4. ஓகேங்களா, அதில் ரோமன் லெட்டர் 2 அதில் வந்து ஆன்சரிங் 1 or 2 சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின். வாட் டு யூ நோ அபவுட் த டேம் எக்ஸ்போர்ட் கொஸ்டினும் மென்ஷன் த எபிக்ஸ் அண்ட் த சங்கம் போயம் யூ ரீட் இன் திஸ் லெசன். இந்த 2 கொஸ்டினையும் நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா ரீட் பண்ணிவிட்டு எனக்கு 1 டைம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதி எனக்கு மெசேஜ் பண்ணணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.